ஏமாற்றத்தின் நிழல்கள். சூரியன் உதயமாகிறது. அத்தியாயம் -7. நிழல்கள். கோஸ்ட் புரோட்டோகால்களின் இருண்ட ரகசியங்களை அம்பலப்படுத்தியதா? கைவிடப்பட்ட ரயில் நிலையம். பெர்லின். கைரா மறைவதற்கு முன்பு அவருடன் பணிபுரிந்த கடைசி நபர்களில் ஒருவரான டாக்டர் செர்ஜி மொரோசோவ் என்ற ஓய்வு பெற்ற சோவியத் கையாளுநரை பரிதி சந்தித்தபோது எஃகு தண்ட வாளங்களில் மழை பெய்தது. அவன் கைகள் நடுங்கிக் கொண்டே ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தான். அவர்கள் அதை ராவன் திட்டம் என்று அழைத்தனர் என்று அவர் கூறினார். சதை மற்றும் இயந்திரத்திலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு கலப்பினம். ஆனால் கைரா. அவள் அவனை உருவாக்கவில்லை. பரிதி உள்ளே சாய்ந்தாள். அப்போ யார்? செர்ஜி ஒரு வகைப்படுத்த இப்பட்ட புகைப்படத்தை மேசையில் போட்டார். அது இளைய ராகவ் ராய், பரிதி மற்றும் ஆரவின் தந்தை. அவருக்குப் பின்னால் கைரா தனகா நின்றாள். ஒன்றாக அவர்கள் ரேவனை உருவாக்கினர். ஃபிளாஷ்பேக். ரகசிய வசதி. 20 ஆண்டுகளுக்கு முன்பு. இயந்திரத்தில் கட்டப்பட்ட ஒரு டீனேஜ் பையன். அலறுகிறான். அவனது மூளை செயற்கை செயலிகளுடன் ஒத்திசைந்தது. நரம்புகள் வழியாக பாயும் ஒரு கருப்பு திரவம். அந்த பையன் ஆரவ் தான். விசாரணைகளின் போது அவர் இறந்துவிட்டார். ஆனால் கைரா அவனை மீண்டும் அழைத்து வந்தாள். வெளியிடப்படாத நிலத்தடி பதுங்கு குழி. ஆரவ் கண்களைத் திறந்தான். அவன் மார்பு மெதுவாக உயர்ந்தது. அவன் உடலில் இருந்து குழாய்கள் பிரிந்தன. ஒரு டிஜிட்டல் குரல் கிசுகிசுத்தது. மீண்டும் வருகா, ரேவன். அவன் கண்ணாடியை பார்த்தான். மரணத்தின் வடுக்கள் மறைந்துவிட்டன. ஆனால் அவன் கண்கள் குளிர்ச்சியான, வெள்ளி நிறமான, அடையாளம் காண முடியாதவை, வேறொருவருக்குச் சொந்தமானவை. அவன் இனி வெறும் ஆரவ் அல்ல. அவர் இன்னும் ஏதோவொன்றாக இருந்தார். மோசமான ஏதோவொன்றாக இருந்தார். ஆர்க்டிக் தடுப்பு மைய இடிபாடுகள். மாயா தாக்குதலிலிருந்து தப்பிக்கவே முடியவில்லை. இரத்தக்கரை படிந்த, துரோகம் செய்யப்பட்ட, மற்றும் சீற்றத்துடன், அவள் பனிக்கட்டி சுரங்கப்பாதைகள் வழியாக தடுமாறி நடந்தாள். அவளுடைய தொடர்புகள் வறுத்தெடுக்கப்பட்டன. ஆனால் இருட்டடிப்பு செய்வதற்கு முன்பு, அவள் ஒரு மறைக்கப்பட்ட ஃபிளாஷ் டிரைவில் ஒரு இறுதிச் செய்தியை பதிவு செய்தாள். பரிதி. அவள் திரும்பி வந்துவிட்டாள். ஆரவ். அவன் நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அவள் அந்த வாகனத்தை பனிக்கட்டிக்கு அடியில் புதைத்து, அதை வார்த்தைகளால் குறித்தாள். ராவனை கண்டுபிடி. மீண்டும் வெனிசுக்கு. மையக்குழு மீண்டும் ஒன்று கூடுகிறது. அன்யா, பிரதாப் மற்றும் பரிதி ஆகியோர் செர்ஜியிடமிருந்து புதிய இண்டெல்லை பகுப்பாய்வு செய்கிறார்கள். பரிதியின் குரல் உடைக்கிறது. இவ்வளவு நேரமும் நான் ஆரவை எதிர்த்துப் போராடுவதாக நினைத்தேன். ஆனால் அவனிடம் எஞ்சியிருப்பதை மட்டுமே எதிர்த்துப் போராட்டிக் கொண்டிருந்தேன். கைராவின் மறைந்திருக்கும் இறுதி தூண்டுதலை அன்யா டிகோட் செய்தார். உயிர்த்தெழுதல் குறியீட்டு செயல்படுத்தப்பட்டால், உலகளாவிய பாதுகாப்பு அமைப்புகளை மீறி, கட்டுப்பாட்டை ரேவனுக்கு மாற்றும் ஒரு வரிசை. பரிதி. கைராவுக்கு ஒருபோதும் இராணுவம் தேவையில்லை. அவளுக்கு அவன் மட்டுமே தேவைப்பட்டான். கைராவின் போர் அறை. ரேவன் அணிந்திருப்பதை கைரா பார்க்கிறாள். கருப்பு நரம்பியல் கவசம். அவரது கைகளில் இருந்து நீட்டிய பயோமெட்ரிக் கத்திகள். உலகம் உன்னைக் கொன்றது, ஆரவ். நான் உனக்கு உயிர் கொடுத்தேன். இப்போது அவர்களுடையதை எடுத்துக்கொள். அவன் கண்களில் எந்த வருத்தமும் இல்லாமல், அவன் முன்னோக்கி அடியெடுத்து வைக்கிறான். எனக்கு காதல் ஞாபகம் இருக்கு. வலி ஞாபகம் இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் மேலா, எனக்கு சாவு ஞாபகம் இருக்கு. அப்போ உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கும்னு காட்டுங்க, என்று கைரா தலையசைத்தாள். ரேவன் கேமராவை நோக்கி திரும்புகிறான். பரிதி. ஓ2. ஒரு அவசரகால ஒலிபரப்பு உலகம் முழுவதும் மறைகுறியாக்கப்பட்ட சேனல்கள் வழியாக ஊடுருவுகிறது. ஒரு குரல், சிதைந்த ஆனால் பழக்கமான, அதே சிலிர்க்க வைக்கும் செய்தியை மீண்டும் கூறுகிறது. இது ராவன். முதல் கட்டம் முடிந்தது. இரண்டாம் கட்டம் விடியற்காலையில் தொடங்குகிறது. உங்கள் அமைப்புகளை சரணடையுங்கள். அல்லது உங்கள் நகரங்களை இழந்துவிடுங்கள். டைம்ஸ் சதுக்கத்தில், விளக்குகள் மின்னுகின்றன. லண்டனில், பங்குச் சந்தை உறைகிறது. மும்பையில், முழு மெட்ரோ கட்டமைப்பும் மூடப்பட்டுள்ளது. ரெவனன் ராணி தனது சரிவின் சிம்பொனியைத் தொடங்கியுள்ளார். வெனிஸ் சேஃப் ஹவுஸ். ஒவ்வொரு திரையிலும் சுழன்று கொண்டிருக்கும் செய்தியை பரிதி வெறித்துப் பார்க்கிறாள். ஆரவின் குரல், ஆனால் அரவணைப்பு இல்லாதது. நினைவுகள். அவரைப் பட்டியது. அன்யா மௌனத்தைக் கலைக்கிறாள். அவனுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆனா அவன் இனி உன் ஆரவ் இல்ல. அவன் அங்க இருக்கணும். எங்காவது. என்று பரிதி தன் தாடையை இறுக்கிக் கொண்டாள். பிரதாப் ஒரு கோப்பை மேசையின் குறுக்கே நீட்டினான். அவனிடம் எஞ்சியிருப்பதை நாம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் இருக்கிறது.
திட்ட சரணாலயம் ஆரவ் இறப்பதற்கு முன்பு அவரது தந்தையால் உருவாக்கப்பட்ட ஒரு மறைக்கப்பட்ட நரம்பியல் காப்பு சேவையகம் கைரா அதை சிதைப்பதற்கு முன்பு ஆரவின் அசல் நனவை சேமித்து வைத்தது. நாம் முதலில் அங்கு சென்றால், பிரதாப் கூறுகிறார், நாம் அவரை மீட்டெடுக்க முடியும். இடம் சுவிஸ் ஆல்ப்ஸ் சேங்டம் வரை அமைந்துள்ளது. பரிதியும் பிரதாப்பும் ஒரு பனிச்சரிவு மண்டலத்தின் வழியாக பயணிக்கிறார்கள். ட்ரோன் கண்காணிப்பு மற்றும் கைராவின் பிளாக்-ஆப்களை தவிர்க்கிறார்கள். பழைய உலக எஃகு மற்றும் செயற்கைக்கோள் பெறுநர்களால் வலுவூட்டப்பட்ட ஒரு குகைக்குள், மங்கலான நீல நிறத்தில் ஒளிரும் ஒரு சீல் செய்யப்பட்ட கிரையோ பாட் இருப்பதைக் காண்கிறார்கள். அன்யா தகவல்கள் மூலம், அந்த நெட்டு அவரது மனித மனதில் எஞ்சியிருப்பதை தாங்கி நிற்கிறது. ஆனால் பரிதி இடைமுகத்தை அடையும் போது, ராவன் தோன்றுகிறான். ஒரு நினைவு அல்ல. பேய் இல்லை. நிஜம். நிற்கிறது. குளிர். அவன் மெதுவாக தன் முகமூடியைக் கழற்றி, தன் முகத்தைக் காட்டுகிறான். ஆரவின் முகம், காலத்தால் தீண்டப்படவில்லை. அவன் கண்கள் அவளை ஸ்கேன் செய்கின்றன. நீங்க ஏன் இங்க இருக்கீங்க என்று அவர் கேட்கிறார், உலோகக் குரலில் ஆனால் தயக்கத்துடன். நீ யார்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. நீ ஞாபகம் இல்லன்னாலும் கூட, என்று பரிதி பெருமூச்சு விட்டாள். ஃப்ளாஷ்பேக் ஆரவின் நினைவுகள். முதல் முறை மன உளைச்சலில் அவரது நெற்றியில் முத்தமிடும் பரிதி. நள்ளிரவில் சிந்திய மதுவையும், சிதைந்த கனவுகளையும் பார்த்து சிரித்தல். அவருடைய வாக்குறுதி, நான் எப்போதாவது என்னை இழந்தால், என்னைக் கண்டுபிடி. நிகழ்காலத்தில், அவன் கைகள் நடுங்குகின்றன. ஒரு நொடி மட்டும். ஆனால் பின்னர், கைராவின் குரல் அவரது காதணி வழியாக ஒலிக்கிறது. அவளை முடிவுக்கு கொண்டு வா. அவன் கைகள் முஷ்டிகளாக சுருண்டு கிடக்கின்றன. சண்டை கருவறை நொறுங்குகிறது. காகம் பாய்கிறது. பரிதி தப்பிக்கிறான். பனி நனைந்த அறையில் ஒரு கொடூரமான மோதல் வெடிக்கிறது. அவள் கொல்லப் போராடுவதில்லை. அவனை எழுப்பப் போராடுகிறாள். நீ அங்க இருக்கன்னு எனக்கு தெரியும். அவளுக்கு இரத்தம் கசிந்து மூச்சு திணறும் வரை, அடிக்கு மேல் அடி. அவள் அவனது கழுத்தில் ஒரு சாதனத்தை அழுத்துகிறாள், ஒரு நரம்பியல் தூண்டுதல், மற்றும் கிசுகிசுக்கிறாள். என்னிடம் திரும்பி வா, ஆரவ். அவர்களைச் சுற்றியுள்ள உலகம் மெதுவாகிறது. பனி நடுவானில் உறைகிறது. திடீரென்று, ரேவன் சரிந்து விடுகிறான். அவன் மூச்சு திணறுகிறது. பின்னர் ஒரு கிசுகிசுப்பு. முடிஞ்சதா? இரட்டை மேற்கோள் குறி. அவள் கண்கள் அழகாக விரிந்தன. ஆரவ். கைராவின் போர்க்கப்பல், கிழக்கு அட்லாண்டிக். எச்சரிக்கை அலாரங்கள் அலறுகின்றன. கைரா தனது கட்டளை திரையை பார்க்கிறாள். சப்ஜெக்ட் ராவன், இணைப்பு சமரசம் செய்யப்பட்டது. அவள் அறை முழுவதும் ஒரு மானிட்டரை வீசுகிறாள். என்னால் அவனைக் கட்டுப்படுத்த முடியாவிட்டால், நான் அவனை அழித்து விடுவேன். அவள் புரோட்டோகால் ஒமேகாவைத் தொடங்குகிறாள், ரேவனின் நரம்பு மண்டலத்திற்குள் ஆழமாகப் பதிக்கப்பட்ட ஒரு கொலை சுவிட்ச். மீண்டும் ஆல்ப்ஸ் மலைகளில். பரிதி ஆரவை பிடித்துக் கொள்கிறாள், அவனுக்கு திடீரென்று வலிப்பு வருகிறது. அவன் மனதை வறுக்க பார்க்கிறாள். அவனுடைய காப்புப்பிரதியை மையத்தில் பதிவேற்ற நமக்கு 2 நிமிடங்களுக்கும் குறைவான நேரமே உள்ளது. என்று அன்யா காதுப் பெட்டி வழியாக கத்துகிறாள். பரிதி ஆரவை பார்க்கிறார், அவரது கண்கள் கெஞ்சுகின்றன. சே. சுவிஸ் ஆல்ப்ஸ் ப்ராஜெக்ட் சங்டம் உள்ளே, டைமர், நள்ளிரவு 1:59 மணி. கருவறையின் இடிந்து விழுந்த நுழைவாயிலுக்கு வெளியே பனி உலையிடுகிறது. பழங்கால சர்வர் மினுமினுப்பான ஒளியுடன் துடிக்கிறது. கைராவின் கொலை சுவிட்ச் சிக்னல் அவரது நரம்பியல் சுற்றுகள் வழியாக எரியும் போது ஆரவ் அசையாமல், வலிப்புடன் கிடக்கிறார். பரிதி அவனை இறுக்கமாக பிடித்துக் கொண்டாள், குரல் நடுங்கியது. என்னுடன் இரு. தயவு செய்து. கொஞ்சம் பொறுங்கள். பிரதாப்பும் அன்யாவும் கன்சோலில் சண்டையிடுகிறார்கள். அன்யா, நமக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு. சிதைந்த மையத்தை மேலெழுத காப்புப்பிரதியை பதிவேற்று. பிரதாப் கிரையோ சர்வரை ஆரவின் முதுகெலும்பு உள்வைப்புடன் இணைக்கிறார். திரையில் பின்வருமாறு. பதிவேற்றம் தொடங்கப்பட்டது. 2 விழுக்காடு. ஆரவின் மனதிற்குள், டிஜிட்டல் படுகுழி. ஆரவ் ஒரு வெற்றிடத்தில் மிதக்கிறான். அவனைச் சுற்றி நினைவுகளின் மினுமினுப்புகள், பரிதியின் சிரிப்பு, அவன் சகோதரனின் கேலி, அவர்களின் பெற்றோரின் இறுதி வார்த்தைகள். ஆனால் அவை துண்டு துண்டாகப் பிரிந்து வருகின்றன. கைராவின் கட்டளைகள், குளிர்ச்சியான அறிவுறுத்தல்கள், இரத்தக்களரியின் படங்கள் ஆகியவற்றால் மாற்றப்படுகின்றன. பின்னர், இருளில் ஒரு தங்க நூல் ஒளிர்கிறது. பரிதியின் குரல். ஆரவ், வீட்டுக்கு வா. அவன் அதை அடைக்கிறான். வெளியே, சரணாலய ஆய்வகம் பதிவேற்று. 48 விழுக்காடு, 49 விழுக்காடு.
அன்யா மூச்சு திணறுகிறாள். மீண்டும் போராடுகிறது. அவள் ஒரு எதிர் வைரஸை செலுத்த முயற்சிக்கிறாள். கைராவின் குரல் கன்சோலில் இருந்து எதிரொலிக்கிறது. நீ ரொம்ப தாமதமாயிட்டே. காதல் உடைந்த குறியீட்டை சரிசெய்யாது. பரிதி தன் கைகளில் நடுங்கும் கேபிளை பார்க்கிறாள். அவர் ஒரு நெறிமுறையாளர் அல்ல. அவர் ஒரு மனிதர். அவள் பொறுப்பற்ற ஒன்றைச் செய்கிறாள். நியூரோ கனெக்டரை கிழித்து ஆரவின் நியூரல் இணைப்பை அழுத்துகிறாள். அன்யா, பரிதி, வேண்டாம். உன் உணர்வு அழிக்கப்படலாம். பரிதி, அப்போ நானும் அவனோட சேர்ந்து எரிஞ்சுடுவேன். அவர்களின் பகிரப்பட்ட மனநிலையின் உள்ளே. பரிதி ஒரு குழந்தை பருவ நினைவில் நிற்கிறார். அவர்களின் கல்லூரி கூரை. மேலே நட்சத்திரங்கள். வீசும் காற்று. ஆரவ் திசைதிருப்பப்பட்டு உடைந்த பிம்பம் போல மின்னுகிறார். அவர் கிசுகிசுக்கிறார். நீ இங்கே இருக்கக்கூடாது. பரிதி முகத்தை மூட்டிக்கொண்டு முன்னேறிச் செல்கிறான். நீ தொலைந்து போகவில்லை. நீ போகவில்லை. நீ என்னுடையவன். நீ ஒரு முறை என்னிடம் திரும்பி வந்தாய். உன்னால் அதை மீண்டும் செய்ய முடியும். அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது. எனக்கு நட்சத்திரங்கள் ஞாபகம் இருக்கு. திடீரென்று கைராவின் நிழல் அவர்களுக்குப் பின்னால் பயங்கரமாக தடுமாற்றத்துடன் வருகிறது. அவன் இப்போது என்னுடையவன். பரிதி ஆரவ் முன் நின்று எதிர்ப்பைத் தெரிவிக்கிறாள். அப்போ என்னையும் கூட்டிட்டு போ. வெளியே. இறுதி வினாடிகள். பதிவேட்டு 97 விழுக்காடு 98 விழுக்காடு. கைரா அமைப்பின் வழியாக அலறி ஒரு அழிவுகரமான ஓவர்லோடைத் தூண்டுகிறாள். 99 விழுக்காடு. பின்னர் எல்லாம் கருப்பாகப் போகிறது. சில நிமிடங்கள் கழித்து அமைதி. சர்வர் அமைதியாக இருக்கிறது. இனி பீப் சத்தம் இல்லை. ஃப்ளிக்கர்கள் இல்லை. பரிதி மயக்கமடைந்து கிடக்கிறாள். கை இன்னும் ஆரவின் கைகளை பிடித்து கொண்டிருக்கிறது. பிறகு ஒரு மூச்சு. ஆரவ் கண்களைத் திறக்கிறான். இந்த முறை உலோகமாக இல்லை. காலியாக இல்லை. வெறும் மனிதன். முழுமையா. அவள் மூச்சு திணறி விழித்தாள். அவன் முகத்தை பார்த்தாள். ஒரே நேரத்தில் அழுகிறாள். சிரிக்கிறாள். அவன் சிரிக்கிறான். நான் உன்னை கண்டுபிடிப்பேன்னு சொன்னேன். கைராவின் போர்க்கப்பல். கட்டளை தளம். அவளுடைய திரை பழுதாகிவிட்டது. சிவப்பு நிற உரை தோன்றுகிறது. இணைப்பு துண்டிக்கப்பட்டது. காகம். மீறப்பட்டது. நிலை. ரோக். கைரா தன் கைமுட்டிகளை இறுக்கிக் கொண்டாள். அவன் அவளைத் தேர்ந்தெடுத்தான். அவள் பின்னால் ஒரு இருண்ட அறையை நோக்கித் திரும்புகிறாள். ஒரு புதிய உருவம் வெளிச்சத்திற்குள் நுழைகிறது. ஒரு டீனேஜ் பெண். கண்கள் நெருப்பைப் போல ஒளிரும். அப்படியானால் ராணியால் செய்ய முடியாததை மகள் முடிக்கட்டும். ஆரவ் விழித்தெழுந்து பரிதியை தன் பக்கத்தில் காண்கிறான். போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. உலகம் ரேவன் இறந்துவிட்டதாக நம்புகிறது. ஆனால் இப்போது அவன் இடையில் ஏதோ ஒன்று. மறுபிறவி. மனிதனாக. ஆனால் இன்னும் பேய் போல் வாழ்கிறான். பிரதாப் அவர்களிடம் கூறுகிறார். கைராவின் கப்பல் காணாமல் போனது. ஆனால் அவள் எதையோ விட்டுச் சென்றாள். ஐஸ்லாந்து. கைவிடப்பட்ட ஆய்வகம். கைராவின் கடைசி அறியப்பட்ட தளம். பனிக்கட்டியால் சூழப்பட்ட ஆய்வகத்திற்குள் அன்யா ஒரு தேடல் குழுவை வழிநடத்துகிறார். அவர்கள் கண்டுபிடிப்பது சிலிர்க்க வைக்கிறது. கைரா சிரித்துக் கொண்டிருக்கும் ஹாலோகிராம். நீ இதை பார்த்து கொண்டிரு வந்தால் நான் தோற்றுவிட்டேன். ஆனால் உலகம் என்னுடன் முடிவதில்லை. அது அவளுடன் தொடங்குகிறது. ஒரு பாட் திறக்கிறது. உள்ளே 15 வயதுடைய ஒரு பெண் இருக்கிறாள். கண்கள் தங்க நிறத்தில் மின்னுகின்றன. கைராவின் உயிரியல் குளோன். சேபிள். இதற்கிடையில் பரிதியின் வெளிப்பாடு. பரிதி தனது தந்தையிடமிருந்து கோப்புகளைக் கண்டுபிடிக்கிறாள். ஆரவ் கூட மறைக்கப்பட்டவை. அவர் ஒரு காலத்தில் நரம்பியல் நிழல்களை. மரணத்திற்குப் பிறகு வாழக்கூடிய அடையாளத் துண்டுகளை பரிசோதித்தார். அந்த கோப்புகளில் ஒன்று சிதைந்துள்ளது. பெயர் தெரியவில்லை. அன்யா முகம் சுளிக்கிறாள். இது புது வில்லனா இருக்க முடியுமா? ஆனால் திடீரென்று கோப்புகள் தாமாகவே அழிந்துவிடும். பரிதி ஆரவ் பக்கம் திரும்புகிறாள். இது இப்போது நம்மை விட பெரியது என்று நான் நினைக்கிறேன். அடுத்த போர் தொடங்குகிறது.